யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் NGPM என்கிற நிறுவனத்தின் சார்பிலேயும் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 2020 பேர் இதுவரையிலேயும் திருமுழுக்கெடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை அறிந்து ஆராதிக்கிறார்கள். கடந்த வாரத்தில் மத்திய பிரதேசத்தில் 9 பேர் திருமுழுக்கு மூலமாக இயேசுவை சொந்த ரட்சகராக அறிக்கையிட்டார்கள். நம்முடைய தேசத்தில் ஊழியத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பின் நடுவில் தேவனுடைய அரசு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்தியாவுக்கு என்றைக்கு தோமா வந்தாரோ அன்றைக்கு இந்தியா திறக்கப்பட்ட தேசம் இன்றைக்கு வரையிலேயும் திறந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் எங்களுடைய மிஷினரியை ஒரிஷாவில் மிகவும் அடித்து அவரை மயக்க நிலையில் பண்ணி அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளை அடித்து நொறுக்கி கடைசியாக அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்ட முடியாத அளவுக்கு, அதாவது 80% கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. மோட்டார் சைக்கிளையும் அந்த மிஷினரியும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அடிபட்டு இரத்த காயத்தோடு நாங்கள் தான் அடித்தோன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டு போகிறாங்க. இவைகளை போலீஸ்காரர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்மளை பார்த்து சொல்லும்போது, ஐயா நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அருமையானவர்களே, நான் விட்டு கொடுத்து போய்விடுவோம், நல்லது தான். ஆனால் சட்டம் என்று ஏன் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 334 கிராமங்களில் நாம் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். 11 இடங்களில் கர்த்தர் மகிமையாக ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 3 இடங்களில் வேலை முடிகிற நிலையில் இருக்கிறது. இன்னொரு இடத்துல விடுதி கட்டுமான பணி முடிந்திருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே 35 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு இடங்களை தெரிவு செய்து அந்த கட்டுமான பணிக்கான அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். அருமையானவர்களை 200 பெற்ற ஆதிவாசி பிள்ளைகள் விடுதிகளில் படிக்கிறார்கள். இந்த விடுதியில் வாடகைக்கு இயங்குகிறதுனால ஒவ்வொரு மாதமும் அதிகமான பணங்கள் வாடகைக்காக வீரமாகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாங்கள் அந்த விடுதி கட்டுமான பணியில் ஈடுபட விசுவாசத்தோடு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் அதற்கு தேவை. ஆனால் எங்களிடத்தில் அதற்கான எந்த ஒரு பேசிக் அமௌண்ட்டுமே கிடையாது. கர்த்தர் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆரம்பிக்கிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். 15க்கு 10 என்கிற அளவில் அருமையானவர்களே 150 ஸ்கொயர் ஃபீட் கட்டி எழுப்புவதற்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அப்படி ஒரு 30 ஹால் கட்டுவதற்கு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் ஒரு ஹால் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் உங்களுடைய பங்கு என்ன என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு ஹால் கட்டுவதற்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கலாம். அதே போல் ஆலயம் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவை. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாய் தேவை. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 8 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு மிஷினரியை நீங்கள் ஸ்பான்சர் செய்வதற்கு எங்களுக்கு 3000 ரூபாய் தேவை. அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களில் எங்களுடைய ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆத்தும ஆதாயத்தை குறித்த ஒரு பயிற்சியை நடத்துவதை தீர்மானித்து 3 நாட்கள் ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டடி, அவர்களுக்கு 3 வேளை உணவு, டிராவல் உட்பட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு 20,000 ரூபாய் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். எங்களுடைய ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கான எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFSC கோட் SPIN 0061767 94473 7550 9043867550. அருமையானவர்களே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கலிலேயா கடற்கரை ஓரமாக அற்புதங்களை செய்து கொண்டு கர்த்தர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் ஏராளமான அற்புதங்களை செய்கிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் உலாய் வருகிறார். அருமையானவர்களே, பஞ்சாப் போயிருக்கும்போது அங்கே நாங்கள் ஒருவரை சந்தித்தோம். அவர் பெயர்
வால் சிங். அவர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு பூஜாரி குடும்பத்தை சார்ந்தவர். அருமையானவர்களே, இன்றைக்கும் அவருடைய பலவீனத்தின் நடுவில் பலருக்கு சத்தியத்தை சொல்கிறார். ஏனென்றால் மரணத்தின் ஓரத்தில் இருந்தவர். வயிற்று வலி, இன்னும் பலவிதமான உபாதைகள், பல நேரங்களில் தற்கொலைக்காக முயற்சிக்கும் போது தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீ சாகிற நீ பரலோகத்துக்கு போகணும், அப்படி சொர்க்கம் போகணும்னு சொல்லி. அப்போ சொர்க்கம் போனோன்னா என்ன வழின்னு சொல்லும்போது தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் சொர்க்கம் போக முடியும் என்று சொல்லி வேத வசனத்தின் வழியாக தெளிவாக அறிந்து கொண்டு அதன் பின்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு தான் அவருக்கு வந்துச்சு, நான் மட்டும் சொர்க்கம் போகக்கூடாது, என் கூட என்னுடைய உறவினர்களுடைய ஊர்காரங்களெல்லாம் கூட்டு போனோன்னு சொல்லி லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அதற்காக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்து இந்த ஊழியங்களிலே ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் மகா பெரிய அதிசயங்களை செய்து மனுஷனை மனுஷனாக மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே இந்த சுவிசேஷ பணிகளை நீங்களும் ஈடுபடுங்கள். இது நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை. மிஷினரிகள் பணம் கேட்குறாங்கன்னு நினைக்கலாம். 42 வருஷம் ஊழியம் செய்கிறோம். இன்னும் நாங்கள் சாதாரண பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். அருமையானவர்களே, செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கோச்சில் தான் ட்ராவல் பண்ணுவோம். லாட்ஜில் கூட தங்க மாட்டோம். ஆகவே நீங்கள் கொடுக்குற காணிக்கை எங்கேயுமே வீணாய் விரயமாகாது. 100% தேவனுடைய பரிசுத்த பணிக்கு என்று சொல்லி பயன்படுத்துவோம் என்று சொல்லி உறுதி கூறுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லுவார்கள், சிலுவையை குறித்து தியானிக்கிற காலங்கள். ஆகவே அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு காலகட்டங்களில் இந்த சிலுவையை எல்லாரும் அருவருப்பாக எண்ணுவார்கள். கொடூரமான தவறுகளை செய்தவர்களை, தேச துரோகம் பண்ணினவர்களை தான் சிலுவையிலே அறையவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறையப்பட்டார். அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் என்றவர் கிறிஸ்துவுக்கு பின் 315வது ஆண்டு இயேசு கிறிஸ்துவை அவர் நேரடியாக மிலான் என்கிற ஒரு இடத்துல யுத்தத்தில் அவர் சந்தித்ததுனால இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்தான் உலக இரட்சகர் என்று சொல்லி முதல் தேவாலயத்தை கட்டி அந்த தேவாலயத்தின் ஹால்டர்லையும் தேவாலயத்தின் அந்த பெரிய கோபுரத்திலையும் சிலுவையை பதிக்க ஆரம்பித்தார். அதன் பின்புதான் இந்த சிலுவை உலகத்திற்கு முக்கியமானதாகப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தில் பல முறை அவருடைய சீஷர்களோடு கூட பேசும்போது, நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய சொந்த விருப்பங்கள், சுயநலம், சுய ஆசை எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். என்னுடைய சிலுவை எடுக்கிறதற்கு உனக்கு மனதில்லை என்றால் நீ எனக்கு பின்வருவதற்கு பாத்திரம் அல்ல என்று சொன்ன ஆண்டவர் லூக்கா 14:26 சொல்லும்போது, என்னிடத்தில் ஒருவன் வருகிறவன் தன்னுடைய தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாவரையும் வெறுத்துவிட்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை பின்பற்றுவதற்கு தான் டாப் ப்ரியாரிட்டி, அதன் பின்பு தான் குடும்பம் என்று ஒரு வரையறையை இயேசு கிறிஸ்து அங்கே வைக்கிறார். அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது, இந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுகபோகமான வாழ்க்கை அல்ல, அது ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. மாறாக பாடுகளோடு கூட கடந்து போகக்கூடிய வாழ்க்கை. சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் நம்ம நாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு வாலிபன் அவரிடத்துல, ஐயா நான் எங்கு போனாலும் உங்கள் பின்னால் வர விரும்புகிறேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி என்னோடு கூட விரும்புகிறதை நான் விரும்புகிறதல்ல, எனக்கு தேவை இயேசு கிறிஸ்துவுக்காக அனுதினமும் பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் எனக்கு தேவை. 2 கொரிந்தியர் 4:10 பவுல் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை இவங்களுடைய சரீரத்தில் அவருடைய காயங்களை நாங்கள் சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என் நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையை சுமக்கிறதன் மூலம் நம்முடைய வாழ்விலே ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த சிலுவையை சுமக்கிறதை குறித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சற்று கடினமாக தான் இருந்தது. அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த தேவதூதன் அதை ரீகன்ஃபார்ம் பண்ண பிறகு அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த சிலுவை மரணத்துக்கு பின்பு
கோடிக்கணக்கான மக்கள் மனம் திரும்ப போகிறார்கள். சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த பெருங்கூட்ட ஜனங்களுக்காக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்திதான் ஆக வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக அவர் ஒப்புக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற விரும்பின ஒரு 3 நபர்களை லூக்கா 9:57-62 வரைக்கும் எழுதியிருக்கு. அதை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்தான். அவன் ஒரு வேதபாரகன் எழுதியிருக்கு. சத்தியம் நல்லா தெரியும். அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தை சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் சரி அங்கே நான் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லி அவனுடைய ஆசையை அவன் தெரிவிக்கிறான். மத்தேயு 8:19 எழுதியிருக்கு, இவர் ஒரு வேதபாரகர், நன்றாக எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்கிற பதில் மிக விகற்பமாக இருக்கிறது. லூக்கா 9:52 பாருங்கள். இயேசு பதிலாக, நரிகள் வசிக்கிறதற்கு குழிகள் உண்டு, பறைகள் வசிப்பதற்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கு இடமில்லை என்று சொல்லி அவருக்கென்று எதுவுமே சொந்தமில்லை என்பதை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானம் எடுக்கிறார், நல்லதுதான். ஆனால் அதற்கு கிரயம் செலுத்துவதற்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை இப்போ ஒப்பு கொடுத்தோம் என்றால் பெரிய ஆசீர்வாதம். ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய மனிதர் அவருடைய ஊழிய காலங்களில் எதையுமே கையில் வைத்திருக்க மாட்டார். பைபிள் மட்டும்தான் இருக்கும். எங்கே போகிறாரோ அதற்கு மட்டும்தான் கையில் காசு வச்சுருப்பார். ஒரு நாள் ஒரு கொள்ளைக்காரன் ஓடி வந்து, உங்கள்கிட்ட இருக்கிற என்னை தான்னு கேட்கும்போது கீழே இறங்கி கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, தம்பி இந்த பைபிளை வச்சுக்கன்னு கொடுக்கும்போது அவன் பைபிளை கையில் கொடுத்துட்டான்ட்ட. உடனே அவர் சொன்னார், தம்பி, நீர் செய்த இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் நிற்கும்போது என்ன நடக்கும் என்பதை சிந்தித்துக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறார். அருமையானவர்கள், அன்றைக்கு ராத்திரி அவனால் தூங்க முடியலை. அவன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவரிடத்தில் கொள்ளையடித்த பணத்தை அவர்கிட்ட கொண்டு கொடுக்கலான்னு சொல்லி பலமுறை தேடி அவரை கண்டுபிடிக்க முடியாமல் அவன் அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். 20 ஆண்டு காலம் கழித்து அவரை சந்திக்கும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவன் 15 பெரிய அதிகாரிகளோடு அவரை சந்திக்கிறதுக்காக போகிறான். அன்புக்குரியவர்கள், அப்படி சந்திக்க போகும்போது தான் சொல்கிறான், அன்றைக்கு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, ஒரு நாள் இயேசுவை சந்திக்க வேணும்னு சொன்னீங்க, இந்த வார்த்தை என்னை மாற்றி விட்டது. என் அன்புக்குரியவர்களை, 2வது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னவன் ஒரு சீஷன் என்று சொல்லி லூக்கா 9:59 எழுதியிருக்கு. ஆனால் இயேசுவை பின்பற்றுறதுக்கு தீர்மானம் பண்ணி எல்லாமே செய்து இயேசுவின் பின்னால் போயிட்டு இருந்தவனுக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா, எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வாரேன்னு சொல்கிறாரு. இயேசு அவனை பதில் சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். 3வது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான். இவனை குறித்து வேத புஸ்தகத்தில் லூக்கா 9:61 எழுதியிருக்கிறது. என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்துலையும் அனுமதி வாங்கிவிட்டு அதன் பின்பு உம்மை நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இந்த சுவிசேஷ ஊழியம் ஊரில் இருக்கிற எல்லாரையும் திருப்திப்படுத்தி செய்கிறது அல்ல. இது பரலோக ராஜ்யத்தின் தேவனை பின்பற்றுவதற்காக அவருடைய ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். ஆகவேதான் இயேசு அவனை பார்த்து சொன்னார், கலப்பையின் மேலே கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. எப்படி லோத்துவின் மனைவி எல்லாவற்றை விட்டு ஓடி வந்து திரும்பி பார்த்து உப்பு தூணானார்களோ, இவர்கள் உலகத்தோடு கூட ஒத்து போகிறவர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களோட மனந்திறந்து பேசும்போதில் இந்த சிலுவை தான் பேசுகிறாரு. ஒரு முறை இயேசு பேதுருவோடு பேசும்போது மார்க் 8:27-38 வரைக்கும் வாசித்து பாருங்க. மனுஷகுமாரனை சிலுவையில் அறைய போகிறாருன்னு சொன்ன உடனே பேதுரு அங்கே நீர் போகக்கூடாதுன்னு சொல்லி கடிந்து கொள்ளும்போது இயேசு பேதுரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னால் இப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் உலகத்தையும் திருப்திப்படுத்துவோம், இயேசு கிறிஸ்துவும் திருப்திப்படுத்துவோம் என்று நம்ம சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துங்க, உலகம் உங்கள் பின்னால் ஓடி வரும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த சிலுவையை சுமக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொலோசையர் 2:13 படி சிலுவையின் மேலே எல்லாவற்றையும் ஆணியடித்து எங்களுக்காக ஜெயம் பெற்று விட்டீர் என்று எழுதியிருக்கிறது. பிதாவே, அந்த ஜெயத்தை இன்றைக்கு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலே தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 421780200691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767.